நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், மன அமைதி ஏற்படட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கட்டும். இறைவனின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 25/12/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி, டிசம்பர் மாதம், திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:25 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:22 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி. மேஷம் ராசினியர்கள் இன்று இறை வழிபாட்டில் குதூகலம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தாய் வீட்டு சீதனம் கேட்டு பெறுவீர்கள். தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிலருக்கு வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். நண்பர்களிடத்தில் மனக்கிலேசம் ஏற்பட்டு பின்னு சரியாகும். யாரையும் பகைத்து மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று சுப செலவுகள் ஒரு பக்கம் நிகழக்கூடுங்க. எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளை ஏற்பாடு செய்வீர்கள். எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. என்று பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, நிம்மதியாக இருப்பீர்கள். இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். என்று பெண்களுக்கு முழு முயற்சியால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, நம்பிக்கையாக இருங்கள், எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்களுக்கு விடுமுறை விட்டாலும் படிக்க வேண்டும். படிப்பதில் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. முயற்சி செய்யுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுங்கள். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். குதூகலமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். தேவையான வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மன கிளேசம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். பரணி. தாய் வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. தந்தையிடம் கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்கள். வாகன பழுது நீக்கம் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள். திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அம்சமான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சேமிப்புகளை ஈடுகட்டிக் கொள்வீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்குங்க. வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எதிரிகளின் இன்னல்கள் கொஞ்சம் இருக்கும். அதனை சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு அரசு வழியில் எடுத்த முயற்சியால் அனுகூலம் கிடைக்கும். விடுமுறை நாளாக இருந்தாலும் ஓரளவு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. வருமானம் என்று திருப்தியை கொடுக்கும். ஓரளவு இன்று நீங்க
ஓய்வாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் உங்களை தேடி வந்து பாராட்டக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். என்ற திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்வது வெற்றி வகை சூடிவிடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சீரான வாய்ப்புகள் வரக்கூடுங்க. அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் செயல்பாடுகள் திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். இன்று அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகளை கூட சரி கட்டி விடுவீர்கள். கடன் விவகாரங்கள் ஓரளவு சரி கட்டிவிடும். என்று ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. தொட்டதும் துலங்கும். பயப்பட வேண்டாம். விட்டதை பிடிக்கும் நாளாக இருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு எதையும் செய்வது மிக நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்று ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி செல்லும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். மன அழுத்தம் கொள்ளாதீர்கள். காதல் தன்னால் கை கொடுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் செல்லுங்க. விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கல்வியில் சிறிது நேரம் அக்கறைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று மாற்று கருத்துடையோரிடம் விலகி இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று நீங்க முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். அரசு வழியில் எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். நல்லவர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. சுயமரியாதை வெளிப்படக்கூடும். கலைத்துறையில் கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி, வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். வருமானம் திருப்தியை கொடுக்குங்க. இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மிருக சிரிஷம், திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. மனநிலையை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அனுகூலமான சூழல் என்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. ஓரளவு நீங்க நினைத்தது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். யோசிக்காமல் செய்யும் காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. சகோதரத்தால் அனுகூலம் இன்று உண்டாகக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். வீண் கலகமும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். காரிய அனுகூலமும் நற்சுகமும் கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதார மேம்பாடும் உண்டாகும். நன்மைகள் தேடி வர கொடுங்க. மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் வெளியிடங்களில் உங்களை பற்றின புரிதல் கம்மியாகத்தான் இருக்குங்க. தயவு செய்து யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக்க வேண்டாம். வழக்கு விவகாரங்களை நீங்க ரொம்ப தெளிவாக அணுகி செயல்பட வேண்டும். அவசரப்படாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். மனதை அமைதிப்படுத்துவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு சில காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சில காரியங்கள் கால தாமதமாக நடக்கும். பெண்கள் யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்ற காதல் கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்தும். விட்டுத்தான் பிடிக்க வேண்டியிருக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் அடையாதீர்கள். என்று மாணவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்கள் எழுதி பார்ப்பது மிக முக்கியம். யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது.
யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் படிப்பு உண்டு என்று இருக்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுடைய குடும்பத்தார் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோசிக்காமல் செய்யும் காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பொருளாதாரமும் இன்று மேம்பட கொடுங்க. திருவாதிரை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரியாக நடந்து கொள்வது நல்லது. சகோதரத்தால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்களுடைய பொருளாதாரமும் இன்று மேம்படக்கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் மீது பழி சுமத்தினாலும் அதனை பெரிதுபடுத்தார்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணத்தை எப்பொழுதும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதேபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தந்தையிடம் கொஞ்சம் சுமூகமாக செல்வது நல்லது. புனர்பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குறுக்கீடாக இருந்தவர்களும் விலகி செல்வார்கள். பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கடகம். கடகம் ராசினியர்கள் என்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. விட்டுப்போன உறவுகள் கூட மீண்டும் வரக்கூடும். அதேபோல் இறை வழிபாட்டினை மேற்கொண்டு யோகங்களையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். கொள்கை பிடிப்போடு இன்று நீங்க செயல்படுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்க கொடுங்க. என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். மார்பு தொல்லை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. என்று கவனமாக சில விஷயங்களை செய்வது நல்லது. உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உடன் பணி செய்பவர்கள் மேல் அதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயரும் ஏற்பட கொடுங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. எதற்கும் அச்சப்படாதீர்கள். துணிந்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். திருமணத்திற்கு தயாராகுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக மாணவர்களால சாதிக்க முடியுங்க. என்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். எது எப்படியோ கொஞ்சம் படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று உடன் பணி செய்பவரிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்டு பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். எப்படியும் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பூசம். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடும். நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுக்க முடியுங்க. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். யோகங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று துணிந்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க.
தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு இன்று திருப்தியை ஏற்படுத்திக் கொடுக்கும். பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழிகள் விலகி செல்லக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் கண்டிப்பாக பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் இன்று கிடைக்க கொடுங்க. குழந்தை பாக்கியம் இன்று கிட்டும். குடும்பத்தில் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். எண்ணங்கள் உங்களுக்கு எளிதில் நிறைவேற கொடுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள் என்று அன்பு பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, சுய தொழிலை உங்களால அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். என்ற வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள முடியும். தேவைகளையும் ஒரு பக்கம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைங்க, ஜலதோஷம் போன்ற பிரச்சனையும் உடல் சரியில்லாமல் கொஞ்சம் போகும், பார்த்துக் கொள்ளுங்கள். உஷ்ணமும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எதையும் நீங்க சீராக வைத்துக் கொள்வது நல்லது. என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். சில இடங்களில் தேவைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். குழப்பங்களும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து மனக்குழப்பம் அடையாதீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாலை நேரம் சரியாக இருக்கும். சிறிது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் ஏற்படும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். காதலை பற்றிய புரிதல் கண்டிப்பாக முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விடுமுறை நாளை நீங்க படிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யுங்கள். முடியாதது எதுவுமில்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று காலையில் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வீண் பழிகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. என்று தாராள மனசு கொண்டவர்களாக இருப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். நேர்பட பேசுவீர்கள், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. மன அழுத்தம் விலகி செல்ல கொடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு நீடிக்கும். உத்திரம். என்று எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு திருப்தியை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழிகள் விலகி செல்ல கொடுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பாராட்டி பேசுபவர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகம் ரீதியாக வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்க கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ந்து பார்த்து சில முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. லாபமான நாளாகத்தான் எதுவும் இன்றி இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்க கேட்ட இடத்தில் பண வரவு கொஞ்சம் கால தாமதமாகவே கிடைக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கையில் ஓரளவு காசு பணம் இருக்குங்க. அதனை வைத்துக்கொண்டு செலவுகளை ஒட்டி செல்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லை, மாணவ கண்மணிகள் கொஞ்சம் முயற்சி செய்தால் கல்வியில் வெற்றி பெற முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று பெண்கள் கூடுமானவரை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை வெளிப்படுத்துங்கள். மந்தமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு கொடுங்க. திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. லாபகமாக சிந்தித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக சாதிக்கும் வல்லமையை பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, காதலில் உள்ளவங்க ரொம்ப குழப்பமடைய வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது 2-3 நாட்கள் போகட்டும், பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு நிறைவேறக் கொடுங்க. வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். செல்வபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு ஓட்டி செல்வீர்கள். புதிய தெம்பும் உற்சாகமும் என்று பிறக்க கொடுங்க. அஸ்தம். கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமங்கள் தீர்ந்துவிடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். வருமானம் சீராக உயரக்கூடும். சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்குங்க. நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியுங்க. சித்திரை. என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காதல்ல ஓரளவு வெற்றி இருக்குங்க. இருந்தாலும் முடிவுகள் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் தயவு செய்து இன்று எதிலும் குழப்பம் அடையாதீர்கள். பொறுமையை கடைபிடித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் வந்துதான் செல்லும். மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். தைரியமாக முடிவெடுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். அவசரங்களை நீங்க விட்டு விடுவது ரொம்ப நல்லதுங்க. திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சிலருக்கு கட்டிடம் கட்டும் முயற்சி கண்டிப்பாக கைகூடும். உத்தியோகம் நிமித்தமாக கண்டிப்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். உள்ளன்போடு பழகியவர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். துலாம் ராசினியர்கள் சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்க கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடத்திற்கு சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செயல்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி தாளாக கண்டிப்பாக வரக்கூடுங்க. அது மட்டுமில்லை, காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் எதுவும் போட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குங்க. சமூக அக்கறையுடனும் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் பெரிதுபடுத்த வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். யோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். பெண்கள் இன்று எதிலும் அவசரப்பட வேண்டாங்க. குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. கூடுமான வரை கொஞ்சம் காதலுக்காக முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக கொண்டாட முடியுங்க. எது எப்படியோ படிப்பில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட பாருங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. தயவு செய்து இன்று யாரிடமும் கோபப்படாதீர்கள். குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு மன கஷ்டப்பட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டுங்க. அதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டால் மனம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. சுவாதி. என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும்.
இன்னும் சிலருக்கு வீடு கட்டும் முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பழகியவர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் உதவிகள் செய்யும் பொழுது கூட பார்த்து செய்யுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்தும் ஏதும் போடாதீர்கள். அந்த விஷயத்தில் ரொம்ப நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். விசாகம் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடும். என்று அறிவை நீங்க மூலதனமாக பயன்படுத்தி வெற்றி வகை சூட வேண்டியிருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி சுலபமாக்கப்பட்டுவிடும். உள்ளன்போடு பழகியவர்கள் நட்பு கரண் மீட்டுப்பார்கள். இந்த நாளை நீங்க நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லைங்க. இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படும். அதற்கு ஏற்றாற் போல திட்டங்கள் இருக்கட்டும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படும் நாள் என்று சொல்ல முடியும். பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்ளும் நாள் என்று கூட சொல்ல முடியும். சில இடங்களில் நீங்க ரொம்ப பக்குவமாக பேச வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவரை நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி முன்னிட்டு இருப்பது ரொம்ப நல்லது. யார் மனத்தையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். நிதி நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. அவசர தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. என்று மற்றவரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை மீண்டும் உங்களிடமே வந்து சேரக்கூடும். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குங்க. நம்பிக்கையை துரோகமாக சில நபர்கள் நடந்து கொள்வார்கள். அதுவும் உங்க மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகளை லாபகமாக நீங்க கையாள வேண்டியிருக்கும். சில பிரச்சனைகளை நீங்க கண்டும் காணாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். மனசுக்குள் இனம் புரியாத கவலை தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கின்றது. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மிகுந்த அனுகூலம் ஏற்பட கொடுங்க. எது எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கட்டி கொள்ள பாருங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து துன்பங்கள் ஓரளவு தீர்ந்து ஓரளவு நிம்மதியும் இருக்க கொடுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சியும் கொடுக்க கொடுங்க. என்று பெண்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். மன நிம்மதியுடனும் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு அதிக சுமை இருக்க கொடுங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முன்கூட்டியே முடிவெடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதனை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். விடுமுறை விட்டாலும் நீங்க படிப்பதை தொடர வேண்டும். என்று விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த அனுகுணமான நல்ல சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில பிரச்சனைகளை நீங்க கண்டும் காணாமல் செல்வது நல்லது. எந்த ஒரு முழு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லதுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். யாரையும் கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக வேண்டாம். விட்டதை பிடிக்கிறேன் என்று பரபரப்புடன் எதிலும் ஈடுபட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. அனுஷம். இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதை ஓரளவு மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சில பிரச்சனைகளை ஓரளவு கண்டிப்பாக தீர்த்து விடுவீர்கள். காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மனதில் இன்னும் புரியாத கவலை தோன்றுங்க. நண்பர்கள் பற்றிய தவறான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதேபோல் கெட்ட சகவாசங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. கேட்டை. எதிலும் அவசரமாக ஈடுபட வேண்டாம். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வீண் விவகாரங்களிலும் தலையிட மாட்டீர்கள். சில பிரச்சனைகளை நீங்க கண்டும் காணாமல் செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியுடன் தேவைப்படும் நாளாக இருக்குங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். சரி கட்டிவிட வேண்டுங்க. தனுசு ராசினியர்கள் என்ற அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இறை வழிபாட்டில் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும்.
ஆதரவு கரம் நீட்டுபவரின் எண்ணிக்கை இன்றி உயரக்கூடுங்க. பிரபலங்களின் சந்திப்பு இன்று கிடைக்கக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் மறைந்து நன்மைகள் இன்றி ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவக்கூடுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடும். கொள்கை பிடிப்பில் தளர்ச்சி கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியம் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியும். எந்த வேலையிலும் உங்களுக்கு தனித்திறமை வெளிப்படக்கூடுங்க. உங்களை பற்றின நல்ல விவாதங்கள் வெளியில் செல்லக்கூடுங்க. கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த சுமைகளும் விலகி செல்லக்கூடும். என்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. திருமண முயற்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக வெற்றி அடையும். கையில் காசு பணம் ஓரளவு புரள கொடுங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்க கொடுங்க. சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஒரு பக்கம் அலைச்சலும் இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்கள் முடிவுகளை தெளிவாக எடுத்தாக வேண்டும். குழப்பமில்லாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். இல்லையேல் காதலுக்காக 2 நாட்கள் முடிவெடுக்காமல் தவிர்ப்பது கூட நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனியுங்கள். அது போதுங்க. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வளர்ச்சிக்காக தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் மாலை நேரத்திற்குள் சரியாக்குங்க. உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டுங்க. போராட்டம் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர கொடுங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட கொடுங்க. குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் ஏற்பட கொடுங்க. சுப பலன்கள் வீடு தேடி வர கொடுங்க. உத்திராடம் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். பிரபலங்களின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. கொடுத்த வாக்குறுதியும் பூர்த்தி செய்து கொடுக்க முடியுங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. இந்த நாள் நீங்க கொள்கை பிடிப்பிலுடன் செயல்பட்டு வெற்றி ஏற்பட கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று எதிலும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரக்கூடும். நாள்பட்ட நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுவாச கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கண்டிப்பாக சரியாக கூடுங்க. எடுத்தம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவரின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. குறைவான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்ல நண்பர்கள் மூலம் நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். என்று கடை திறப்பு கட்டிட திறப்பு விழாவிற்கான முயற்சி கண்டிப்பாக கை கொடுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும். என்று திடீர் பண தேவை ஒரு பக்கம் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியக்கூடும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். என்னால் தன்னால் நடக்க கூடுங்க. எதையும் நீங்க ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஒரு பக்கம் இருக்கின்றது. இருந்தாலும் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். என்று பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடுங்க. இனிய செய்திகள் வரக்கூடுங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடைய கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் நீங்க பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முகப்பொலிவு இன்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று பொதுவாகவே மகரம் ராசினியர்களுக்கு காதல் கைகூடும். வெற்றி வகை சூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள்.
யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். மாணவர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். படிப்பில் ஒன்று மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மகர ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று விவேகமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. கடை திறப்பு, கட்டிட திறப்பு விழாவிற்கான முயற்சிகள் கைகூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். என்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திருவோணம். எதிரிகள் அடியோடு சாயக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். திடீர் பண தேவை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி வாகை இன்று சூட முடியுங்க. அவிட்டம். நல்ல நண்பர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். கெட்ட சகவாசங்களை நீங்கள் தான் அடியோடு ஒழிக்க வேண்டும். ஆன்மீக முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். என்ற முகப்பொலிவு உங்களுக்கு ஏற்படுங்க. திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடுவீர்கள். ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, இல்லம் தேடி இனிய செய்திகள் வரக்கூடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இல்லம் தேடி இனிய செய்திகளும் வரக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் பிறக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சி கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். வீட்டு தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பயப்பட வேண்டாம். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். மெத்தனமான போக்கு இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து திரிந்து செய்து முடிக்க வேண்டி இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுதும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது ரொம்ப நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதையும் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடுங்க. பயப்பட வேண்டாம். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றியை நோக்கி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இல்லம் தேடி இனிய செய்திகள் வரக்கூடுங்க. இன்று மனதிற்குள் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக சரியாகும். ஓரளவு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாக்க கொடுங்க. திறமையுடன் செயல்பட்டு இன்று வெற்றி வாகை சூட முடியும். சதயம். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இல்லம் தேடி இனிய செய்திகள் வரக்கூடும். காலையில் கொஞ்சம் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். அற்புதம் நிகழும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. இந்த நாள் தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடும்.
தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சொத்துக்கள் விற்பனையால் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. வீடு மனை மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. சுபமாக இருக்கின்றது. வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை உங்களுக்கு வறட்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழிலில் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க. பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்று சொத்துக்கள் விற்பனையால் கணிசனமான தொகை கைக்கு வர கொடுங்க. திட்டம் தீட்டி இன்று எதிலும் ஈடுபட வேண்டிய சூழல் இருக்கும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் பணிகளை நீங்க ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு இன்று எதிர்காலத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள். மனக்கவலை ஒரு பக்கம் நீங்கிவிடுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சாதிக்கக்கூடிய வளம் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையும் நீங்க தைரியமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து தெரிந்து கூட சில வேலைகளை முடித்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாக கொடுங்க. அனைவரும் பாராட்டும்படிதான் நடந்து கொள்வீர்கள். மீண்டும் ராசினியருக்கு வீண் ஆசைகள் மட்டும் மனதிற்குள் தோன்றும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம வெற்றி பெறலாம். என்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் இருக்கும். முகப்பொலிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். பணிகளை எல்லாம் விரைந்து செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளை கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிக்க முடியும். இன்றைய நாளை நீங்க விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமாக பாடங்களை படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். தடைப்பட்ட காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. ஆர்வமுடன் பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்தால் வெற்றி சுலபமாக்கப்பட்டுவிடும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். திறமையால் வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. மனக்கவலை கண்டிப்பாக நீங்கிவிடுங்க. உத்திரட்டாத்தி நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். கணிசமான தொகை கையில் வர கொடுங்க. எதிர்கால தேவைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். குடும்ப வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். என்று மனம் கோணாமல் அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் நடந்து கொள்வீர்கள். ரேவதி அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். வாழ்க்கை தரமும் உயரக்கூடுங்க. கேட்டிடத்தில் தொகை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மனக்கவலை கண்டிப்பாக சரியாகும். ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து என்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவுகளை எடுத்தால் வெற்றி நிச்சயங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.